புத்தகத்திற்கு விரும்பி செவிகொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் சீக்ரெட் என்ற புத்தகத்தின் 3ஆம் பகுதி. ஏற்கனவே 2 பகுதிகள் வெளியிட்டுள்ளேன். அவற்றை கேட்க விரும்புகிறவர்கள் என்னுடைய Fr. Raymond என்ற யூடியூப் பகுதியில் சென்று பார்க்கலாம். இன்றைக்கு 3வது பகுதி. இதில் நாம் பார்க்க போவது இன்வின்சிபிலிட்டி, அதாவது மன வலிமையை வளர்ப்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஹெலன் ரெட்டி என்ற பாடகர் சொல்லுகின்றார், இஃப் ஐ ஹாவ் டு ஐ கேன் டூ எனிதிங், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் இன்வின்சிபிள், ஐ ஆம் விமன். அதாவது, எனக்கு வேண்டுமென்றால் என்னால் எதையும் செய்ய முடியும், நான் உறுதியானவள், நான் மன வலிமை உள்ளவள், நான் ஒரு பெண் என்று சொல்லுகின்றார். மன வலிமையை வளர்ப்பதற்கு ஜுன்ஸி என்ற எழுத்தாளர் தனது புத்தகமாகிய த ஆர்ட் ஆஃப் வார் அதில் 5 வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். முதலாவது விஸ்டம், ஞானம்; சின்சிரிட்டி, நேர்மை; கரேஜ், தைரியம்; ஸ்ட்ரிக்ட்னஸ், கடுமையான கட்டுப்பாடு; பெனவலன்ஸ், அன்பு, கருணை, நல்லெண்ணம், இரக்கம். இந்த 5ஐயும் கடைபிடிக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே மனவலிமை பெற்றோர்களாக இருக்கிறோம் என்று வெளிப்படுத்துகின்றார். ஒரு மாணவனாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதாவது படிப்பாக இருக்கலாம், கடமையாக இருக்கலாம், அதற்கெல்லாம் நீதான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதுபோன்று குழுவாக இணைந்து படித்தாலும் முழு பொறுப்பையும் கையாள வேண்டும் என்ற மனவலிமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆக விஸ்டம், ஞானம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே இந்த இன்டர்நெட்டுக்குள் சென்றால் நமது பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். அதேவேளை தவறான பதிலும் குழப்பம் ஏற்படுத்தும் பதிலும் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் நாம் எது சரி, எது உண்மை, எது தவறு என்பதை பிரித்து பார்த்து சரியாக புரிந்து கொள்வதுதான் ஞானம் எனப்படுகிறது. ஞானம் என்றால் அறிவும் மற்றும் புரிதல் மட்டுமல்ல, அதையும் கடந்தது. ஒரு வாழ்வின் அனுபவங்கள் வழியாக மற்றும் பெரிய மனிதர்களின் அனுபவங்கள், ஆலோசனைகள் வழியாக ஏற்படுவதுதான் ஞானம். எடுத்துக்காட்டிற்கு, இரவு நேரம் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை வெளியே போக அழைக்கிறார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? ஆம் என்று சொல்வீர்களா, அல்லது இல்லை என்று சொல்லி நிராகரிப்பீர்களா? அனுபவம் குறைவாக இருப்பதால் பிரேக் போகிற நேரத்தில் பல நேரத்தை செலவு செய்து விடுகிறோம், அல்லது தொடர்ந்து படித்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஆகவே எந்த நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், எந்த நேரம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுகின்ற பொழுது ஞானமிக்கவர்களாக இருக்கின்றோம். 2வதாக சின்சிரிட்டி, நேர்மை. நீ உனக்கு நேர்மையாக இருப்பது, பரீட்சை மற்றும் உனக்கு கொடுக்கும் பள்ளி பாடத்தில் ஏமாற்றாமல் இருப்பது, இவைகள்தான் நேர்மையை சுட்டி காட்டுகிறது. ஜார்ஜ் டான் கூறுகிறார், நான் எனது அடோலசென்ட், அதாவது 18 வயதில் உண்மையும் நேர்மையும் எவ்வளவு உண்மையானது என உணர்ந்து கொண்டேன். நான் தனிமையில் படிப்பதற்காக கல்லூரியில் இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக ஒளிந்து இருப்பது வழக்கம். அங்கு என்னோடு குறைந்தது 20 பேர்கிட்ட இருந்தோம். ஆனால் எல்லாரும் படிக்கவில்லை. சிலர் முழு நேரத்தையும் விளையாட்டில் செலுத்தினார்கள். நானும் நன்றாக விளையாடக்கூடியவன் தான். ஆனால் நான் என்னை நன்கு விளையாடத் தெரிந்தவன் போல் காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், நான் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான் எனக்குள் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நண்பன் ஒரு நாள் என்னிடம் கேட்டான், இங்கு விளையாடக்கூடிய விளையாட்டில் ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்க நான் சொல்ல தயங்கினேன், சிரித்தவாறு. அவனுக்கு உண்மை புரிந்துவிட்டது. பின்பு நான் சொன்னேன், எனக்கு இங்கு விளையாடுகின்ற பல விளையாட்டுகளை நன்றாக விளையாட தெரியும், நான் பரிசு பெற்றிருக்கின்றேன். அந்த நண்பன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். நான் நினைத்தேன், நான் உண்மையை மறைத்ததற்காக கோபப்படுவான் என்று எண்ணினேன். ஆனால் அவன் எனது உறுதியான நிலைப்பாட்டை பார்த்து மெய் மறந்தான். அன்றிலிருந்து அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். விளையாடுவதை நிறுத்திவிட்டு, இது படிக்கின்ற நேரம், ஆகவே படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அன்றிலிருந்து அவனும் படிக்க ஆரம்பித்தான். 3வது கரேஜ், தைரியம். உன் ஆசிரியரை கண்டு பயம் இருக்கிறதா? ஒரு சில வகுப்பு தோழர்களைக் கண்டு பயம் இருக்கிறதா?
உன்னிடம் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் தைரியத்துடன் விடை கூறும் தைரியம் இருக்கிறதா? ஆக தைரியம் என்பது முதலில் நான் என்னை எதிர்கொள்வது, நான் எனக்கு பொறுப்புடன் இருப்பது. ஹென்ஸ் என்ற ஒரு இளைஞன் விளையாட்டுப் போட்டியில் சிறந்தவன், நல்ல மாணவன். ஆனால் முதல் ஆண்டில் பிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி என்ற 2 பாடங்கள் தோற்று போனான். ஆகவே அந்த பரீட்சைகளை மீண்டும் அவன் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம். அவனுக்கு அவன் பெற்றோரை எதிர்கொள்ள பயம். காரணம், அவன் ஒரு சைனீஸ் மாணவன். சைனீஸ் பள்ளியில் படித்துவிட்டு இப்பொழுது வேறு நாட்டிலே சேர்ந்த பொழுது பாடத்தில் பல மாற்றங்கள் இருந்தது. ஆகவே பாடங்களை புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு கடினமாக இருந்தது. அவனது பெற்றோரிடம் இதை சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் தனக்கு எல்லாம் புரிகிறது, சிறப்பாக செயல்படுகிறேன் என்பது போன்ற காட்சியை அவன் கொடுத்து கொண்டிருந்தான். அவன் பெற்றோர் அவன் தோல்வி அடைந்ததை அறிந்து கொள்ளுகின்றார்கள். அதே நேரத்திலே அந்த சூழலையும் புரிந்து கொள்ளுகின்றார்கள். ஆகவே அவன் இதயத்தில் இருந்த அந்த பாரம் குறைந்து போகிறது. ஆக என்னுடைய பெற்றோர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இங்கு பிரச்சனை என்னவென்றால், உண்மையை சொன்னால் தப்பாக எடுத்து துன்புறுத்துவார்கள் என்று தவறாக கணிப்பது. உண்மையை சொல்லும்போது சில நேரங்கள் அவர்களுக்கு கோபம் வரும், ஆனால் அதே வேளையிலே எளிதாக புரிந்து கொள்வார்கள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸ்ட்ரிக்ட்னஸ், கட்டுப்பாடு. ஹாரி எஸ் ட்ரூமேன், முன்னாள் US பிரசிடென்ட், சொல்லுகின்றார், "In reading the life of great men, I found that the first victory they won was over themselves. Self-discipline with all of them came first." அதாவது, நான் மதிப்புமிக்க மனிதர்களுடைய வாழ்வியல் புத்தகங்களை பல வாசித்திருக்கிறேன். அவற்றில் நான் கண்டுகொண்டது என்னவென்றால், அவர்களுடைய முதல் வெற்றி என்பது அவர்கள் தங்களை வெற்றி கொள்வது. அதில் சுய ஒழுக்கம் முதன்மையாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஆக தன்னை வெற்றி கொள்வதே மிகப்பெரிய வெற்றி. தன்னைத்தானே கட்டுப்படுத்துவது நற்பண்புகளை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக நேரத்தை மதிப்பிடுதல். எனது அன்றாட வாழ்வில் எந்த நேரம் படிப்பது, எந்த நேரம் விளையாடுவது, எந்த நேரம் தியானம் செய்வது, எப்போது தூங்குவது, எப்போது எழுவது என்று வரையறை செய்ய வேண்டும் என்பதுதான். பெஞ்சமின் பிராங்க்லின் தனது 20வது வயதில் தனது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 13 சட்டங்களை தனக்கென்று ஏற்றுகிறார். அதற்காக உள்ள உழைப்பையும் அவர் போடுகிறார். அதில் அவர் சொல்லுகின்றார், காலை எழுந்தவுடன் அவர் தன்னை தானே பார்த்து கேட்ட கேள்வி, "வாட் குட் ஷால் ஐ டூ டுடே?" இன்றைக்கு நான் என்ன நல்லது செய்ய போகிறேன். அதுபோன்று அந்த நாள் முடியும் வேளையிலே, "வாட் குட் ஹாவ் ஐ டன் டுடே?" இந்த நாளில் நான் என்ன நல்லது செய்தேன் என்ற 2 கேள்விகளை தினமும் கேட்பது வழக்கம். இதுவே அவரை வாழ்நாள் முழுவதும் சுய ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் வாழ செய்கிறது என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெனவோலன்ஸ், உதவி, கருணை போன்றவை. அன்பு, கருணைகளை பற்றி ஜார்ஜ் டான் இவ்வாறு சொல்லுகின்றார். அவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது டயானா என்ற ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுகின்றார். எதிர்பார்க்காமல் உதவி செய்வது, இதுதான் அந்த பெண்ணினுடைய அடையாளமாக அவர் குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன? நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் இல்லை. நான் தடுமாற்றத்தில் இருந்ததை அவர் கண்டு கொள்ளுகின்றார். அதாவது கல்லூரியை விட்டு விலக நினைத்து நான் இருப்பதை அந்த பெண்மணி உணர்ந்து கொள்ளுகின்றாள். ஒரு நாள் என்னிடம் வந்து கேட்கின்றாள், "என்னோடு பேச விரும்புகிறாயா?" அதாவது என்னுடைய பிரச்சனைகளை உணர்ந்து என்னோடு பேச விரும்புகிறாயா என்று கேட்கின்றாள். நானும் சரி என்று சொல்லி பேச அவள் எனக்கு செவி கொடுக்கும் பெண்ணாக மாறுகிறார். அது மட்டுமல்ல, பள்ளி விடுமுறையின் போது அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வராத கணக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து பரீட்சையில் என்னை வெற்றி பெற வைக்கிறார். அந்த காலத்தில் கூட நான் அவருக்கு உணவு வாங்கி கொடுப்பதை அவர் அனுமதிக்கவில்லை. அவர் எனக்கு செய்ததுதான் உண்மையை ஒழிய கருணை, இரக்கம், அன்பு. ஆனால் நான் அவருக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. விவிலியத்திலும் இது போன்ற ஒரு மனிதரை பார்க்கின்றோம். நல்ல சமாரியன், உவமை. யாரென்று தெரியாத ஒரு நபர் அடிபட்டு கிடக்கின்றார்.
அவரை மற்றவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்துவிட்டு செல்ல, இந்த சமாரியன் மட்டும் சென்று அருகில் சென்று தூக்கி இரத்தம் வடிந்து கொண்டதை துடைத்து காயங்களில் எண்ணெய் பூசி அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே அந்த நபரை ஒப்படைத்துவிட்டு போதிய பணம் கொடுத்துவிட்டு தேவை என்றால் வரும்போது கொடுக்கிறேன் என்று சொல்லி செல்லுகின்றார். யாரென்று தெரியாத, எந்த உதவியும் எதிர்பார்க்காத ஒரு செயல். இதுதான் நாம் பெனவலன்ஸ் என்று சொல்வது. ஆகவே இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆக அடுத்த பதிவை மீதமுள்ளதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம்.